குரவே நம. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேசு சர்வதா. மகா கணபதி நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமோ நம. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன், கடந்த 2 வாரமா நம்ம பார்த்துக்கூடிய நிகழ்ச்சி 12 ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் 6/3/2026 அன்னைக்கு நடந்த சனி பயிற்சியினுடைய பலன் எப்படி இருந்தது, இனிமே வரக்கூடிய 2.5 வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பலன் இருக்கும், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா நம்மளிடையே நிறைய விளக்கத்தோட விரிவோட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நேயர்களுடைய தொலைபேசி அழைப்பு மூலமாக நீங்க கேட்கலாம். உங்களுடைய ராசியை சொல்லி தனிப்பட்ட முறையில இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு வாழ்வியல் அடுத்து நீங்க சந்திக்கக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் என்ன, திருமண வாய்ப்புகள் என்ன, புத்திர பாக்கியம் என்ன, உடல் உபாதைகள் என்ன, அதுக்கு நோய்க்கு என்ன மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு வம்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்க உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி உங்களுடைய பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். லைவ் மேல போட்டிருக்கு, அந்த நம்பர், மொபைல் நம்பர் இருக்கு. நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உங்களுடைய பலனை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ஜோதிட நிகழ்ச்சி. கண்டிப்பா. அது மாதிரி இப்போ யாருக்கெல்லாம் எந்த 3 ராசிக்கு 7.5 சனி நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்ப ராசி, மீன ராசி, மேச ராசி, இந்த 3 ராசிக்காரங்க இப்போ வந்து 7.5 சனி நடந்துருக்கு. இது எதுல இருந்துன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 6/3/2026 இருந்து மேசத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் நடக்கிறதுனா, கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிக்கு 7.5 சனி. அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வந்து அஷ்டமதி சனி. இது ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருந்தோம். அப்ப சனி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அதாவது சிவனுக்கு வந்து என்னது பரமேஸ்வரன் பட்டம் உண்டு. அந்த பரமேஸ்வரனுக்கு அடுத்த பட்டம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரன். சனீஸ்வரன், சனி பிளஸ் ஈஸ்வரன், சனி ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர பட்டம் எப்படி கிடைச்சுன்னு பல வருடங்கள் சிவனை நோக்கி பல ஆண்டுகளாக, பல யுகங்களாக தவம் இருந்தால் மட்டுமே அந்த ஈஸ்வர பட்டம் கிடைக்கும். அந்த பட்டம் பல வருடங்கள் தவ வலிமை அதிகமான நவகிரகங்களே சிவனை மகேஸ்வரன் நினைச்சு அதிகமான தவம் இருந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டேன்னா சனி பகவான். அதுதான் அவர் பேர் வந்து நீதிமான்னு சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு இன்னொரு பேர் என்னது? நீதிமான். சனி கிரகம் ஒரு ராசியில இருந்து ஒரு ராசிக்கு மாத்தி வர்றதுக்கு 2.5 வருஷம். அதனால அவங்க பேர் என்னன்னா மந்தன் அப்படின்னு பேர். சனி பகவான் மந்தன், முடவன், இதெல்லாம் சனி கிரகத்தினுடைய பேர். நவகிரகத்துல நீங்க கோயில போய் பார்த்தீங்கன்னா சனி கிரகம் நிற்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் அப்படி தூக்கி வச்சு முட்டில் அடிபட்ட மாதிரி இருக்கும், அடிபட்ட தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால அவர் முடவன் பேர். அதனால சனி கிரகத்தினுடைய ஆதிக்க பேர். அதே மாதிரி நோய்கள்ல வந்து வாத நோய் தரக்கூடிய கிரகம் சனி கிரகம். வாத நோய் தரக்கூடிய கிரகம் சனி கிரகம். அப்ப அந்த சனி கிரகம் ஒரு ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா நன்மை செய்யும் அப்படின்னு கேட்டா, ஒரு சனி கிரகம் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 3, 6, 11 இந்த மாதிரி இடத்துல இருந்தா நன்மை செய்யும். அதே சனி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்துல வந்து லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தா கெடுபலன் செய்யும். அது குரு பார்வை இருந்தால் குறையும், இல்ல என்னுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அப்ப லக்னத்துல சனி இருந்தா மந்த கோணம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து சில குழந்தைகளோ சில பெரிய ஆட்களோ எப்பவுமே மந்தமா இருப்பாங்க, எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு மந்த நிலையில இருப்பாங்க, எப்பவுமே தூங்கு மூஞ்சி போல இருப்பாங்க. அவங்க என்ன பிரில்லியண்டா இருப்பாங்க, அது வேற விஷயம். அந்த லக்னத்துல சனி இருந்தால் மந்த குணத்தை ஏற்படக்கூடிய இருக்குது. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தால் அது கலத்திர தோஷம்னு பேர். கலத்திர தோஷம்னா ஆணா இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தால் ஆணுக்கும் பாதிக்கும். குரு பார்வை, குரு சேர்க்கை இருந்தால் பாதிக்காது. 8ல சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம். சனிதான் ஜோதிட சாஸ்திரத்தை தொழிலுக்கு காரகத்துவம், ஒரு தொழிலுக்கு காரகத்துவமா இருக்கக்கூடியது, உழைப்புக்கு காரகத்துவம் சனி கிரகம். அப்ப 10ல சனி இருந்தால் அவங்க வந்து உழைப்பு எப்பவுமே இதெல்லாம் இருக்கும். சனி பகவான் வந்து ஒரு நீதி கிரகம், நன்மையை செய்யக்கூடிய கிரகம். சனி கிரகம் மட்டுமே பல தொழிலதிபர்கள், பல கோடீஸ்வரர்கள் உருவாக்கினது யாருன்னு கேட்டேன்னா சனி பகவான். உழைப்புக்கு அதிபதி சனி. சனி அப்படின்னா நிறைய பேர் கெட்ட கிரகம் நினைச்சுட்டு இருக்காங்க. சனி மாதிரி சனி கிரகம் ஒரு மனிதனுக்கு செல்வம் செல்வாக்கு கொடுத்தா 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாது. ஒரு ஜாதகரும் ஒரு நபர் வந்து ஒரு சனி கிரக திசையில
சொத்துக்கள் பல கோடிக்கு வாங்கினால் அந்த சொத்தானது எத்தனை தலைமுறைக்கு இருக்கும்? 3 தலைமுறைக்கு அந்த சொத்து இருக்கும். அதான் சனி கிரகம் கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, சிலர் கொடுத்தா கெடுக்க முடியாது மாதிரி, சிலர் கொடுத்தா கெடுக்க முடியாது. இப்ப ராகு திசையெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்து கெடுக்கக்கூடிய குணம் உண்டு. ராகு முற்பாயில கொடுக்க அவர் பிற்பாதியில கெடுக்கக்கூடிய. சனி கொடுத்தா சனி பேர் ஸ்திரவாரம்னு பேரு. சனிக்கிழமைக்கு என்ன பேரு? ஸ்திரவாரம்னு சனிக்கிழமை. ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். ஓகே. பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க சார். நட்சத்திரம் வயசு என்னாச்சு? 34. ஓகே ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு சனி கிரகத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். அதை சொல்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி கிரகம் லக்னத்துக்கு 10ஆம் ராசிக்கு வரும். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துல இருக்கு. உங்க திசையும் இப்ப உங்க வயசுக்கு சனி மகா திசை தான் நடந்துட்டு இருக்கு. திசை நடக்கக்கூடிய சனி 10ல இருக்கா, புதுசா ஒரு கூட்டு தொழிலும் சுய தொழில் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. அந்த சனி கிரகமானது நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கு. நல்லா இருக்கு. பெருசா பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஆமா சார், அதாவது குடும்பத்துல ஒரே கஷ்டம், ஒரே பிரச்சனையா இருக்கு சார். மேல பிரச்சனை, வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவு அதுக்கு மேல டபுள் மடங்கு. அதான் அது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தது கடந்த 2 வருஷத்துல. இப்ப இந்த 6ஆம் தேதி பயிற்சி ஆயிருக்கு இல்லையா, அது நல்ல இடத்துக்கு வந்தாச்சு. அதை வச்சுதான் சொல்றேன். இதுக்கு முந்தைய 2 வருஷம் பார்த்து நமக்கு தகுதிக்கு குறைஞ்சால்கிட்ட போய் நம்ம தலை முடிஞ்சு நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது முடிஞ்சாச்சு. நல்லா உண்மையிலே நல்லா இருக்கும். சாஸ்தாவை கும்பிடுங்க. இப்போ வீட்டுல எல்லாருக்கும் ஒரே நோய் நொடியா மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு சார். இப்ப முதல்ல இருந்தவங்க வாடகை வீட மாத்தணும்னாங்க. அந்த வீட மாறி இப்ப இந்த வீட்டுக்கு 1 வருஷம் ஆச்சு. கரெக்டா? கிழக்கு வாசலா இல்ல முச்சந்தில இருக்கா? இல்ல சார், வாசல் கிழக்கு வாசல். முச்சந்தில எருமை. நான் சொன்னேன், நீங்க சொல்றது கிழக்கு வாசல் சொல்லிட்டேனா இல்லையா? ஆமா. கிழக்கு வாசல் நோய் தரக்கூடியது. அதிகமான சூரிய வெப்பத்தை கக்கக்கூடியது. கிழக்கு வாசல் வீடு இருந்தா எப்படி கிழக்கு வாசல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில் இருந்தால், கோயில் மேக்சிமம் எல்லா கோயிலும் கிழக்க பார்க்க இருக்கும் இல்லையா, அந்த கோயிலுக்கு பின்பகுதியில் இருந்தா அந்த கிழக்கு ஆகும், இந்த கிழக்கு ஆகாது. சரி, இப்போ தற்காலிகமா என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டுல மாடி இருக்கா? மொட்டை மாடி? மொட்டை மாடியில ஏதாவது முகப்புல ஏதாவது செடிகளை வச்சு விடுங்க. சிகப்பு வர்ணம் வரக்கூடிய செடி, செம்பருத்தி, என்ன அது மாதிரி செடியில வச்சு அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் நோய் தன்மைகள் குறையும். சரியா? ஹலோ ஹலோ. வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. யாரு கேக்குறீங்க? சொல்லுங்க. சரி. நட்சத்திரம் பெயரு? 20 வயசு ஆகுது. அம்ச நட்சத்திரம். நோய் நொடி தாக்கம் தான் சொல்றாங்க. அதுவா பிறந்த ஜாதகப்படி புதன் தசை நடக்கிறதுமா அவருக்கு. அவருக்கு சனி பகவான் நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்கா. சனி கிரகம் நல்ல கிரகம் தான். 2 விதமான நோய் அவருக்கு ஒண்ணு மன அழுத்தம், இன்னொன்னு நரம்பு சம்பந்தமான நோய்கள் கொடுக்கும். என்ன செய்யறது? நரம்பு சம்பந்தமான நோயும் மன அழுத்தத்தையும் கொடுக்க என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நரம்பு வாயில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சில டைஃபாய்டு அவருக்கு. சரியா? நெல்லைப்பர் கோயில்ல ஜொர தேவதைன்னு ஒரு சாமி இருக்காரு, தெரியுமா? நெல்லைப்பர் கோயில் அடிக்கடி போயிருக்கீங்களா? அம்மா, நெல்லைப்பர் கோயில்ல ஜொர தேவதை ஒரு சாமி, அவர் பேர் ஜொர தேவதை, ஜொர தேவர். அவருக்கு வெண்மங்கள் போட்டு சாமி விட்டு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதி எடுத்து வச்சுட்டு அவருக்கு நோய் குறையும். சரி சரி. அடுத்த நேரம் எங்க நினைக்கிறோம் பார்ப்போம். ஒவ்வொரு பழங்கால சிவகோயில லைன்ல ஒரு சில லைன் வெயிட் பண்ணி கொஞ்சம் லைன்ல. ஹலோ. அதாவது ஒவ்வொரு சிவன் ஆலயங்கள், பெரிய பெரிய சிவன் ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜொர தேவதர்னு ஒரு தேவதர் உண்டு. பிரகாரம் சுத்தி வரும்போது இடது பக்கத்துல இருப்பார். இந்த ஜொரதேவனுடைய நன்மை என்னன்னு, அவர் கும்ப வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ வைத்தியம் பார்த்து எவ்வளவோ மருந்து மாத்திரைகள், அந்த மருந்து இந்த மருந்து, சித்தா மருந்து, ஆயுர் மருந்து, இங்கிலீஷ் மருந்து, எல்லா மருந்து நோய் கேட்கல அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா ஜொரதேவதை அடுத்த அதுக்கு போய் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணால் கண்டிப்பா அந்த நோய்கள் தூக்கக்கூடிய. காய்ச்சலுக்கு மட்டும்தான் இருக்கு, விஷ காய்ச்சலுக்கு, மற்ற நோய்களுக்கு இல்லை. காய்ச்சலுக்கு அதான் ஜுரம்னு இருக்கு இல்லையா? ஜுரம். ஹலோ
ஹலோ, சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? இங்க கொக்கரகுளத்துல இருந்து. சொல்லுங்க, யாரு கேக்குறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்கு பாஸ்கர். ஓகே. நட்சத்திரம்? நட்சத்திரம் புனர்பூசம். வயசு என்னாச்சு? வயசு வந்து 46. 46. ஓகே ஓகே. மிதுனமா கடகமாமா? இது மிதுனம். மிதுனம். ஓகே. மிதுன ராசி அவருக்கு வந்து இப்ப புனர்பூச நட்சத்திரம், வியாழன் 10, சனி 29, புதன் 40, கேது திசை இப்போ ஆரம்பிக்க போறது அவருக்கு. சனி கிரகம் நல்லா இருக்கு. என்ன தொழில் ஸ்தானத்துல நல்லா இருக்கு. இப்ப குடும்பத்துல ஒரு வருஷம் ஏதாவது கர்ம பலன் நடந்ததாமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, அதுக்கு முந்திதான் நடந்துச்சு. எத்தனை வருஷம் முந்தி? 2 வருஷத்துக்குள்ள இல்ல, அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பசங்க ஒரு 15 வயசுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அது முடிஞ்சாச்சு. ரைட்டு, லேட்டா இருக்க முடிஞ்சிருக்கு. அப்ப பிரச்சனை அப்படி இருக்கும், ஒரே பிரச்சனையெல்லாம் இருக்கு. அது யாரு? அது இப்ப இறந்தது யாரு? அது அவங்க தம்பி. அதான் பிரம்மச்சாரி தோஷம் குடும்பத்துல. அதுக்கு என்ன பண்ணணும் சார்? பிரம்மச்சாரி தோஷத்துக்கு சரி, அது கேட்ட இதுலயே சொல்றேன். யாரு சொப்பனத்துல அந்த பையன் வரானா? இல்லம்மா, யார் சொப்பனத்திலயாவது அந்த பையன் வராரா? அந்த இறந்த பையன் வராரா? ஆமா, ஏன் சொப்பனத்துல வராங்க. அது வந்தா நீங்க என்ன வைத்தியம் பார்த்தாலும் உங்களுக்கு நோய் போகாது. முடக்க ஆளை முடக்கமே, காலை முடக்கும். எப்பவும் படுத்துட்டே இருக்கும்போது தூங்கிட்டே இருக்கும்போது தோணும். என்ன? ஆமா, ஒரு பிரம்மச்சாரிக்கு வஸ்திரதானம் கொடுங்க, சரியா வரும். வீடு என்னமா? வீடு கண்டிப்பா கட்டுவீங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள வீடு அட்வான்ஸ் போட்டுருவீங்க. அங்கதான் கட்டணுங்க. அந்த வீட்டுல கட்டலாமா சார்? அந்த வீட்டுல அந்த ஆளு இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமா, அந்த வீடுதான். துர்மரணமா நல்ல மரணமா? துர்மரணம். துர்மரணம்னு ஏக்கு திருப்பி அங்க போய் தலையை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல கட்டக்கூடாது இல்ல? வேற வித்துட்டு வேற இடத்துல வாங்க, பக்கத்துல தள்ளி வாங்க வேண்டியது. அதே தெரியல. வீட்டுக்காரர் அவர் கூட பிறந்த தம்பின்னு அங்கேயே கட்டணும். தம்பி போட்டா வச்சு அது துட்ட ஏதாவது வினைய விலை கொடுத்து வாங்கலாம். யாராவது சொல்லுங்க பாப்போம். அந்த ஆத்மா துர்மரண ஆத்மா அது. தம்பிதான் இருக்கிறவங்க. தம்பி போய் சேர்ந்தாச்சுன்னா சிவன் தான். இப்போ மனிதன் தான் உயிர் மூச்சு இருக்கிறவதான் சாமி சாமியுமா, ஐயருமா, சங்கர சுப்பிரமணியமா. நான் பொதுவா யாரையும் சொல்றேன். சுழி மாறி போச்சு உயிர் மூச்சுல என்ன பழத்தையும் தூர போடுமா, தள்ளி போட தூக்கு எத்தெல்லாம் தூக்கலேன்றுவான். அது மாதிரி உயிர் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி சொந்த மாமா மச்சான் மந்திரி பதவி எல்லா பதவியும். உயிர் போச்சுன்னா அது ஜடம். அதுக்கப்புறம் அது ஆத்மாவாயிரும். அது என்ன ஆகும்னா அந்த பையனுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு வரை அந்த ஆத்மா அந்த இடத்துல சுத்தும். இப்ப இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? வயசு என்ன இறக்கும் போது? 14 வயசுல இறந்திருக்காங்க. இப்ப இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வயசுனா இப்ப எத்தனை சார் இருக்கும்? 40 இருக்குமா? இல்ல அவன் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் இருக்கும். 25 30 30 40 வயசாச்சு. இன்னும் 20 வருஷம் அவருக்கு ஆயுள். மனிதனுடைய சராசரி வயசு 60. அப்போ இன்னும் 20 வருஷத்துக்கு அந்த ஆத்மா அங்க சுத்தத்தான் செய்யும். சுத்திக்கிட்டேதான் இருக்கும். அவன் ஆயுசு ஜாதத்துல எத்தனை இருக்கோ அத்தனை வயசு வரை சுத்தம். இதை வித்துட்டு பக்கத்துல எங்கேயா அதே 4 வீடு தள்ளி வாங்குதுல இந்த ஊர்ல. அவர் மனசு அங்கேயேதான் போகுது சார். அங்க ஊருக்கு போகணும் சார் சொல்லி சண்டை போடுறாரு. அது அப்படி இருக்கா? அப்போ அவர் மனசதான் மாத்தீங்க. அது இல்ல இல்ல பிரம்மச்சாரி வஸ்திரம் நல்லதானே சொல்றோம். நம்ம பிரம்மச்சாரிக்கு வஸ்திரதானம் அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கான் சார். என் கனவு நான் தான் சொல்றேன். நம்ம தெரிஞ்சுதானே வேண்டாங்க எல்லாம் அழகா கட்டுங்கன்ற உங்க சொப்பனத்திலே வந்துட்டு இருக்கா. ஆமா, அதனால அவரு என்ன இல்லன்னா கட்டிட்டு வாடகை வேணா விடலாம். நீங்க போய் உட்கார முடியாது. அவன் வாடகைக்கு விட அந்த இடத்த கட்டுற ஒரு 20 வருஷம் கழிச்சா நீங்க உட்காரலாம். இல்ல அப்படின்னா அந்த பொம்மை கீழே மாடி கட்டிட்டு மாடியில் நீங்க இருக்கா, கீழே வயசான ஆள வாடகைக்கு வச்சிருக்கலாம். அப்படி வேணா செய். கட்டிடுவேன்னு சொல்லிட்டானே, கட்டலாம். சரி சரி நல்லா இருக்குமா? ரைட், ஓகே. சரி. ஒரு குடும்பத்தினுடைய மொத்த சரித்திரத்தையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்தை கொண்டு நேர்ல தான் பார்க்கணும். ஓப்பன் லைவ்ல சொல்ல முடியாது. ஆமா, சில விஷயம் ஓப்பன் லைவ் போறதுனால அது மத்தவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம விரும்புறது இல்ல. ஜோதிடம் சீக்கிரட்டா. ஹலோ, சொல்லுங்க. கன்னிராசி. சரி. என்ன பேரு? கிருஷ்ணம்மாள். வயசு எத்தனை? 53. கிருஷ்ணம்மாள்.
சந்திராஜி செவ்வாய் 12, ராகு 30, குரு 46. சனி மகாதசை தான் நடக்குது. சனி நல்லதா, சனி 7ல மாறிலேயே உட்காந்துருக்கு, களத்திரஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்கு அவருக்கு. சனிக்கிழமை விரதம் இருந்தே வாங்க. ஹலோ, அதான் சனி தசை தான் நடக்குது. சனி களத்திரஸ்தானத்துல 7ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கு. ஹலோ, கேக்குறீங்களா? ஆவணி மாசம் அப்படிதான் இருக்கும். ஆவணிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். சரியா? என்ன என்ன கேக்குறீங்க உங்களுக்கு? ஆமா, அதாவது என்னன்னா சனி 7ல உட்காந்து லக்ன ராசியை பார்க்கும். ராசியை பார்த்தாச்சுன்னா உடம்புல வந்து அயன் சத்து, இரும்பு சத்து குறைஞ்சு கால்சியம் சத்து குறைஞ்சிரும். அந்த இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் தெரிஞ்சாச்சுன்னா அந்த குழப்பங்கள் வந்துடும். அது பரிகாரமா எள்ளு மிட்டாய் சாப்பிடணும். ஹலோ, எள்ளு இருக்கு, எள்ளு மிட்டாய் சாப்பிடணும். எள்ளு வந்து சாப்பிடும் போது கீரையில் சாப்பிடுவோம், அந்த மூல நரம்பு சம்பந்தப்பட்டது பலப்படும். பொதுவாக சனி கிரகம் ஒரு ஜாதகத்துல கோச்சாரத்துல பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த நரம்பு வந்து மண்டலங்கள் பாதிக்கும். அதை செய்ய சொல்லுங்க, நல்லா படியா வரும். சரியா? கரி சூழ்ந்த மண்டலம் என்னமா? அம்மா, மூல நரம்புல பாதிச்சு எப்படி தூக்கம் வரும்? மனிதனுக்கு தூக்கம் தரக்கூடியது, தூக்கம் இல்லாம இருந்து எல்லாமே காரணமே மூல நரம்பு தானே, இல்லையா? கால்சியம். ஆமா, டாக்டரையும் பாருங்க, அது வேற விஷயம். நீ மருத்துவரை பார்த்தாலும் ஜாதக ரீதியா இதான் பிரச்சனை. கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் குறையா இருக்கு. சரியா? எல்லாம் சரியா வந்து. சரி, நாம ஜோதிடம் மருத்துவம்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அதாவது வந்தமுன் பார்ப்பது வைத்தியம், வரமுன் காப்பது ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரம் வச்சு கிரகங்களை வச்சு ஒரு மனிதனுக்கு என்னென்ன நோய் வரும், எந்தெந்த நோய்கள் ஏற்படுங்கிறது தெளிவா சொல்லலாம். நிகழ்ச்சியில நிறைய பார்த்து நிறைய கேட்டு நீங்க ஜோசியனா டாக்டரானு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆமா, லைவ்ல தான் லைன்ல இருக்கீங்க. பெயர், நட்சத்திரம், வயசு சொல்லுங்க சார். சரி, மேசமா ரிஷபமா? வயசு? சரி, ஓகே. கல்யாணத்துக்கு பாக்குறீங்களா? சரி, ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், 28 செவ்வாய் 20. ராகு தசை நடக்கிறதே அப்போ இருக்கு. ராகு நல்ல தசை இருக்கு. ராகு வந்து நல்ல இடத்துல தான் இருக்கு. நல்ல ஜாப், நிறைய சம்பாதிப்பா, நல்லா மேற்கொண்டு படிச்சுட்டே வேலையும் பார்க்கலாம். நல்லா இருக்கு அவருக்கு, நல்லா இருக்கு. சனி கிரகம் இப்ப லாபஸ்தானத்துல இருக்கு. ஹலோ, கேக்குறீங்களா? பெரிய இடத்து சம்பந்தம் ஆகும் இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்டனா பெரிய இடத்துல இருந்து பெண் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாகனங்கள் வந்து சின்ன டூ வீலர் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்ட சொல்லுங்க. என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த நேயர். ஹலோ, கால் நிறைய ஒண்ணுக்கு ஒண்ணு டிராபிக் ஜாம் ஆகுது. கால் டிராபிக் ஜாம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரே நேரத்துல லைன் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. சரி, நட்சத்திரம் மூலம். சரி, ரிஷபம் வந்து தனுசு ராசி. வெரி குட். வயசு என்னது? வயசு வந்து 11. பேர் என்ன சொன்னீங்க? இந்துமுகி. இந்துமுஜி. இந்துமுஜி இல்லையா? இந்து முஜி. முஜியா? முகி. முகி, அப்படி சொல்லுங்க. இந்து முகி. சொர்ணமுகி மாதிரி இந்துமுகி அப்படிதானே? முகி. சந்திரமுகி தான் எனக்கு தெரியும். முகி அந்த மாதிரி. ரைட், நல்ல பேர். இந்துமுகி நல்ல பேர்மா. இப்ப சுக்கிரன் நடக்கிறது, சுக்கிர தசை, நல்ல தசை. குழந்தை விளையாட்டா படிப்பாங்க. உங்களுக்கு தான் கேக்குறீங்களா? உங்களுக்கு தானே கேக்குறீங்க. சுக்கிரன் ஒரே விளையாட்டு குழந்தை தான். அதை விளையாட்டு படி ஸ்கூல்லயே விளையாண்டே இருப்பா. நம்ம மார்க் வாங்கிடுவான். நல்ல ஸ்போர்ட்ஸ்ல மெடல் வாங்கக்கூடிய ஜாதகம். ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்திருக்கீங்களா? நல்லாதான் படிப்பாங்க. ஜாதகம் கட்ட சொல்லுங்க. சூப்பர். நீ அவார்டு வாங்க. நீ வரக்கூடிய சிஎம் அவார்டு வாங்குவ. 2027 வருஷம் அவார்டு வாங்க. பேச்சு போட்டிலாம் கலந்துக்கணும். பேச்சு போட்டிலாம் ஸ்கூல்ல உண்டா?
ஆமா, பேச்சு போட்டி பாட்டு போட்டிலாம் சேர்ந்துருவேன். வெரி குட் வெரி குட். உனக்கு சிஎம் அவார்டு கண்டிப்பா உண்டு, எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு எப்படினாலும் 2 வருஷத்துக்குள்ள குரலுடைய உச்சரிப்பு, பேச்சுடைய துணி, அந்த நட்சத்திரம் மூளை நல்ல நட்சத்திரம், சரஸ்வதி அம்பாளுடைய நட்சத்திரம். உங்க பேச்சை வச்சு நீங்க அவார்டு வாங்கன்னு சொல்லல. உங்களுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய மூல நட்சத்திரம் தான் அதிபதி. மூல நட்சத்திரம் சரஸ்வதியினுடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரத்து குழந்தைகள் பொதுவாவே நல்லா படிக்கும், சாதுரியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு என்ன உனக்கு சாண்டல் லக்கி கலர். என்ன கலர் பிடிக்கும் உனக்கு? கருப்பு பிடிக்குமா? நோய் சுக்கரம், சைனஸ் ப்ராப்ளம், நீர் தொந்தரவு இருந்துட்டே இருக்கும். நீர் தொந்தரவு, சளி, காய்ச்சல், இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் சேட்டை பண்ணும். என்ன பண்றது? அதான் சொல்ல, இந்த மாதிரி டாக்டர் நிறைய ஒரு யோசிச்சு பார்த்து என்ன செய்ய, சளிதான் வரும். நிறைய எண்ணெய் ரொம்ப சாப்பிடக்கூடாது, சரியா? முள்ளங்கி, காய்கறியில முள்ளங்கி நிறைய சாப்பிடணும், வெங்காயம் நிறைய சாப்பிடணும், அதான் சாப்பிடும் குறைஞ்சிடும், சரியா? அது இருக்கும். ஒரு 16 வயசுல அந்த இது இருக்கும். 16 வயசுல சளி காய்ச்சல் எல்லாம் குறையும். என்ன சரி, நல்லா இருக்கும். ஹலோ, கட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்துமுகி நல்ல பேர், ஆக்டிவா இருக்காங்க, தெளிவா பேசுறாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ம், சரி. 32 உத்தரம் கன்னியா சிம்மமாமா? 32 வயசாச்சு திருமணத்துக்கு. செல்வம் பெயர் உத்தரமா? கன்னியா? உத்தரம் கன்னி. சூரியனாலும் செவ்வாய் 21, ராகு 39 வயசு ராகு திசை நடக்க இருக்கு. ராகு பிறந்த ஜாதத்துல எங்க 2, 8, 12 இருக்கலாம். அதனாலதான் காலத்தாமதம் மாதிரி சர்ப்பசாந்தி பண்ணி சொல்லு. ஹலோ, கேக்குறீங்களாமா? எங்க ஜாதக பாரத இடத்துல நாகதோஷம் இருக்கு சொன்னாங்களா? எங்க போய் கழிச்சீங்க? குத்தாலத்துல கழிச்சு அது போகாது. குத்தாலத்துல கழிக்காது, அருவி திருப்பி கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு கடலுக்கு ஒரு தன்மை உண்டு, நீர்ல நதிக்கு ஒண்ணு உண்டு, அருவிக்கு ஒண்ணு உண்டு. குத்தாலத்தை போய் யாராவது பண்ணுவாளா? குத்தாலத்துல மணல்ல சரியா இருக்கு, அந்த இடத்துல குளிக்க வைப்பாங்க. குத்தாலத்துல பண்ணக்கூடாது, சரியா? நீங்க ஒண்ணு சங்கரங்கோயில் இல்ல பாவநாசம் இல்ல திருநெல்வேலி ஏதாவது நதி தீரத்துல எங்கேயா பண்ணணும். நதி தீரத்துல தான் பண்ணணும், சரியா? குத்தால அது பாறை இல்லாம, பாறை அருவியும் கல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். குத்தாலத்துல பண்ணக்கூடாது, சரியா? அங்க எங்க பண்ணீங்க? பாவம் கோயிலையா? ஹலோ, கோயில்ல பண்ணீங்களா? ஜோசியர் பண்ணவே கூடாது, அந்த பரிகாரம் ஜோசியர் பண்ணவே கூடாது. ரைட், ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, அது நமக்கு தேவையில்லை. இப்ப நீ என்ன சொன்ன, பண்ணினது செல்லாது. நீங்க சங்கரவர்களுக்கு செலவு பார்க்க திருப்பி ஒரு தரம் பண்ணிருவேன். நீங்க என்ன குதாத பண்ண பொண்ணு வரும் பொண்ணு வரும் உட்காந்துட்டே இருப்பீங்க. பொண்ணு அப்புறம் அருவியில கனவுலதான் வரும். சங்கரவர்கள பண்ணிருங்கம்மா. சங்கரவர்கள் கோவில்ல இந்த நாகத்தை கழிக்கிற சீட்டு 800 ரூபா. என்ன கோயிலே அறநிலைத்துறை கொடுக்குறாங்க, நீங்க வேற எங்கேயும் கொடுக்க வேண்டாம். 800 ரூபாய்க்கு ரசீது கொடுத்துருவாங்க. அவங்களே 2 நாகரும் கொடுத்துருவாங்க. முந்தி 1 நாகர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் அறநிலைத்துறை அதிகாரிட்ட பேசி 2 நாகர் கொடுக்கல, 2 நாகர் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 நாகர் கொடுப்பா, அதான் செலவு, வேற செலவு கிடையாது. 5000 10,000 செலவு பண்ண வேண்டாம். அங்க போய் நாகதோஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. 6 மாசத்துல கல்யாணம் நடக்கும், சரியா? சரி சரி, ஓகே. இதே மாதிரி சர்ப்பசாந்தி பண்ணினோம் நடக்கல அப்படின்னா சில இடத்துல பண்ணால் எது எங்க எப்ப பண்ணணும்னு இருக்கு. அது பேர் கால தேச வர்த்தமானம்னு பேரு. சில பரிகாரங்கள் சில இடங்கள் இருக்கு. நம்ம கல்யாணம் எங்க பண்றோம்? ஒரு நல்ல இடத்துல பண்றோம், எந்த ஊர்ல. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அதுக்குன்னு நியமனங்கள் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சாஸ்திரங்கள் இருக்கு. அது கோயில் பேரு சங்கராங்க புத்து கோயில், பாம்பு கோயில்லே பேர். அது அந்த ஸ்தலத்தினுடைய தன்மை எப்படி, அதனுடைய தவ வலிமை எப்படி, பல சித்தர்கள் மகான்கள் தவம் பண்ண இடம். பாம்பாட்டி சித்தர் இருக்கக்கூடிய இடம். பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்ல பாம்பாட்டி சித்தர். அந்த பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி சங்கரங்கோயில தான் இருக்கு. சங்கரங்கோயிலுக்கு பின்னாடி அந்த புளியங்குடி போறக்கூடிய ரோட்ல இருக்கு. அதனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தெய்வ சக்தியும் உண்டு. அதே மாதிரி சங்கரங்கோயிலுக்கு அந்த நாகத்தை போக்கக்கூடிய சக்தி அந்த சங்கரங்கோயில் ஸ்தலத்துக்கு உண்டு. இப்ப திருநெல்வேலிக்கு அல்வா, ஸ்ரீலபுத்தருக்கு பால்கோவா, சில ஊருக்கு பிரியாணி, ஒவ்வொரு ஊரு கோயிலுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்றும் ஃபேமஸா இருக்கும்.
இல்லையா? அதே மாதிரி ஒரு இடம் பொருள் ஏவல். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். வயதை சொல்லி உங்களுடைய எதிர்கால பலனை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு நேயர் இணைப்புல வராங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சரி, பூரட்டாதியா? சரி. கும்பமா மீனமாமா? கும்பராசியா மீனராசியா? கும்பம். ஓகே. பூரட்டாதி வியாழன் 10, சனி ஒரு 10, 29, 46. இப்போ அவருக்குமா சனி கிரகம், நீ சனி கிரகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சனி கிரகம் கடந்த 5 வருஷம் பிளஸ் அவர் கே திசை கடுமையான ஒரு தாக்குதலுக்கு உண்டான திசை முடிஞ்சாச்சு. சரியா? ரொம்ப ஆமா, வாழ்க்கையே புரட்டி போட்டதுமாக இல்லையா? அந்த மாதிரி காலம் முடிஞ்சாச்சு. புயலுக்கு அப்புறம் அமைதியும் பாங்க. இனிமே உண்மையிலே அவருக்கு நல்லா இருக்கும். சரியா? ஆமா, ஒண்ணுமே இல்லையா? அதான் புயல் வந்தாமா எல்லாம் பறந்துருமே, வியாபாரத்துல பறத்தி தள்ளிருமே. புயல் இல்லையா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருநெல்வேலியா இருக்கீங்க. நம்ம திருநெல்வேலியில உச்சிஷ்ட மகா கணபதி கோயில் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆமா, அதுதான் இவருடைய ஜாதி. அங்க போய் வழிபாடு பண்ணிட்டே வாங்க. என்ன கிழமைனாலும் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை. ஆமா, செவ்வாய் கண்டிப்பா பிரச்சனைகள் சரியா வரும், நல்ல நிலைக்கு வரும். திருப்பி வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வருமா? கெடுத்த சனி கொடுக்கும். என்ன வியாபாரம் பார்த்தார்? டெய்லர் கடையா? பெயிண்ட் கடை. பெயிண்டா? அப்ப பெயிண்ட் வேண்டாம், அதே வாங்கி விற்க, அப்பப்போ வாங்கி சப்ளை பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அதான் சரியா வரும். இனிமே வாங்கி விற்கிறதா முதலாளியா இருந்தா சரியா வரும். சீட்ல உட்காந்து கல்லால உட்காந்து கல்லா ஓடாது, வெளியே சுத்திட்டா பணம் வந்துடும். சரியா? கவலைப்படாங்க, நல்லா வருமா? உச்சிஷ்ட கணதை கும்பிட்டே வர சொல்லுங்க. என்ன? சரி, ஓகே. வீட்டுல கதம்ப சாதம் வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை கும்பிட்டே வாங்க. கதம்ப சாதம் 5 விதமான சாதம். புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இந்த 5 சாதம் வைக்கணும். 5 விதமான என்ன 5 விதமான சாதம் வச்சு வீட்டுல வச்சு கும்பிட்டு பண்ணுங்க, நல்லபடியா வரும். 18ஆம் மரக்கு பொங்குவீங்களா? என்னம்மா? ஏன்? அதே மாதிரி சரி, இந்த வருஷம் ஆரம்பிச்சிருங்க ஆடியில. சரி, தேங்க்யூ. இது நம்ம இந்து மத சாஸ்திரத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு மாசங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு விதமான வழிபாடு வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டா நம்மளுடைய வாழ்க்கை வளம் மேன்மை அடையவும், நோய் இல்லாம இருக்கிறதுக்கும், சந்தோஷமா இருக்கிறதுக்கும், இதனால குடும்பங்கள் நல்லா இருக்கிறதா பண்றதே இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் சாஸ்திரமானது. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஐயா சொல்லுங்க, என்ன நட்சத்திரம், வயசு என்ன, எந்த ஊர்ல பேசுறீங்க சொல்லுங்க, பலன் என்ன கேளுங்க, சொல்லலாம். ஓகே. ஓகேயா? சரி சரி. வயசு என்ன உங்களுக்கு? 26. கல்யாணத்துக்கு ஒரு பையனை கேட்டீங்களா? அவங்க தங்கச்சி என்ன? நான் வாய்ஸ். சரி சரி. அவன் ஹரிகிருஷ்ண உடையார் அதை சொன்னீங்களே? சார் மெமரி சார். ஒவ்வொரு வாடிக்கையாளர் நம்ம குடும்பத்துல உள்ள மாதிரி மெமரியில இருக்கும். 2 பேருக்குமே மெமரியில இருக்கும். ஓகே. உங்களுக்கு இப்போ புதன் தசை முடிஞ்சாச்சு. சுக்கிர தசை நடக்கிறதா உங்க பொண்ணுக்கு? ஹலோ, அவங்களுக்கு சுக்கரன் நல்ல திசை. சுக்கரன் கணவருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய திசை, கணவர் வீட்டாருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய திசை. சொத்துக்கள் முடியும். எப்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. பெருசா பரியாரம் ஒண்ணு நல்லா இருக்கு. மாப்பிள்ளைக்கு என்ன நட்சத்திரம்? இல்ல மாப்பிள்ளைக்கு என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. அஸ்தமா? அதாவது பெண்ணுடைய ராசி 11ஆவது ராசி தான் வருது. பூரம்னா 10ஆவது ராசியா வந்துடும். இவங்களுக்கு கேட்டையா? கேட்டையும் பூரமும். பூரமா பூராடமா? அம்மா பக்கத்துல ஏதோ சொல்றாங்க. அவங்க பூராடம்னு சொல்ற மாதிரி இருக்கு. கேட்டா பையன் அவரு மாப்பிள்ளைக்கு அவர் பூராடமா? பூரம் தானே. கேட்ட நட்சத்திர பொறுத்தளவு நல்லா இருக்குமா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு?
டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? டிவி சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஹலோ, 1 வருஷம் தானமா இருக்கு. ஒண்ணு வச்சு அதாவது டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. நான் சொல்றேன் ஒரு டிவி வால்யூம் அதாவது ஒண்ணு டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சொல்றேன். அதாவதுமா டிவி வால்யூம் கம்மி பண்ணும். அவங்க 2 பேருக்கும் நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்கு. அதனால குழந்தை பாக்கியம் 2 குழந்தைக்கு பலன் உண்டு. வரக்கூடிய மே 15ஆம் தேதி அப்புறம் குரு பயிற்சியாகி நல்ல இடத்துக்கு எந்த ராசிக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா கடகத்துக்கு வரும். கடகத்துக்கு குரு உச்சமாகும் போது விருச்சிக ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கும். 5ஆம் பார்வை குரு பார்வை வரும்போது கண்டிப்பா இந்த 2026 செப்டம்பருக்குள்ள குழந்தை ஜெனிச்சிடும். எப்பவும் போல சாமி அவங்க மாப்பிள்ளை விட்டு குழந்தைய விட்டு கும்பிட சொல்லும். என்ன அது பரிகாரம் ஒன்றும் பெருசா வேண்டாம். 2026 செப்டம்பருக்குள்ள குழந்தை ஜெனிக்கும். ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். கடகராசி ஆயுள் நட்சத்திரம். இப்போ 4 வருஷம் இருக்கு சார். வயசு என்ன? வயசு என்ன சார்? வயசு 34 சார். பெயரு? மணிகண்டன். ஆயில்யம் கடகம். வயசு 34. சனி ஒரு புதன் 10, கேது 17, சுக்கர் 37. சுக்கர தசை நடக்கு. கோச்சாரத்துல அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. கடந்த 2.5 வருஷமா அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. மேல சித்திரை பத்திரது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன புதுசா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறோம், என்ன ஜாப் பண்ணலாம் நல்லா இருக்கேன் அவங்களுக்கு. என்ன ஹலோ, உங்க ஜாதகப்படி உங்களுடைய கிரக அமைப்பு உங்க ராசிக்கு திசைகள் எல்லாமே கோச்சார பலம் நல்லா இருக்கு. என்ன கேக்குறீங்க? அண்ணா இருந்த உண்மைதான் நீங்க சொல்றது எல்லாமே. கடந்த 6ஆம் தேதி வரை இருந்தது, பிரச்சனையா இருந்தது, அது முடிஞ்சாச்சு. நீங்க சொல்ற மாதிரி கடந்த 2.5 வருஷம் பிரச்சனையா தான் இருந்தது, அது முடிஞ்சாச்சு. கடந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆயிடுச்சு இல்லையா? அது உங்க அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. அஷ்டம சனியில தான் கடந்த 2 வருஷம் கஷ்டகாலம் முடிஞ்சாச்சு. கண்டிப்பா இனிமே நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சியை பண்ணிட்டே இருக்க. கண்டிப்பா அதனுடைய எஃபெக்ட் நல்லபடியா கொடுக்கும். நல்லா இருக்கு. பரிசு பரிகாரம் ஒண்ணு இல்ல அதான் சித்திரை மாசம் பிறக்கலாம் ஆண் குழந்தை. சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்துல தான் பிறக்க கூடாது. சித்திரை உங்களுக்கு ஆயிலியம் தானே நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் பாதிப்பு இல்லை. சித்திரை மாசம் பிறந்தா சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தால் சித்திரை எப்பன்னு தெரியவில்லைம்பாங்க. அதனால அது நீங்க மனசுல நினைச்சிட்டே இருக்க. மனசுல இருந்து எடுத்துருங்க. சித்திரை மாசத்திலேயே சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தாதான் சீரழிஞ்ச படைப்புன்னு சொல்லுவாங்க. அது இல்ல உங்களுக்கு ஆயில்யம் இல்லையா, அது உங்களுக்கு பொருந்தாது. என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, தைரியமா இருக்கலாம். முயற்சி தான் இருக்கணும். என்ன எனக்கு நல்லா இருக்கா நாள் நல்லா இருக்கு அப்படிதான் கேள்வி. அவருக்கு நல்லா இருக்கு. நல்ல திசை முயற்சி கண்டிப்பா பலன் கொடுக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் அற்புதமான ஒரு ஜோதிட நிகழ்ச்சி. உங்களுடைய எதிர்கால பலன், நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அடுத்த நேயர் எங்க நடக்கிறார் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. கால் எண்டட். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்களை, ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் நேரில் பார்த்து உங்களுடைய பல்வேறு விவரங்களை தெரிந்து கொள்ளணும். பல விவரங்களை நீங்க சில குடும்ப விஷயங்கள் வெளியில பேச முடியாது, லைவ்ல பேச முடியாது. அப்போ டீப்பா ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். அப்படிங்கறதெல்லாம் நீங்க நேரில் பாக்குறது நல்லது. இந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். 9443486722 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேரில் பாக்குறது நல்லது. திருநெல்வேலி சிஎன் கிராமத்துல இது நீங்க பார்க்கணும். ஹலோ மகேந்திரன் சார், சொல்லுங்க. ஹலோ பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப பேசினாங்கல்ல மணிகண்டன் சார், என்ன ரைட் சொல்லுங்க. வயசு என்ன? 2 வயசு குழந்தை. அது என்ன பேர் வச்சிருக்கீங்க? சுதர்சி. நல்ல பேர் வச்சிருக்கேன். அதாவது எப்படின்னு குழந்தைகளுக்கு எப்பவுமே 10 வயசுக்கு மேல எல்லா குழந்தை ஜாத பலன் வேலை செய்யும். இப்ப சுவாதியை சோதிக்காதே மகா நட்சத்திரம்னு பேரு. மிருகசீரிஷம், மகம், அனுசம் 4 நட்சத்திரம் மகா நட்சத்திரம். அவங்க எப்பவுமே நல்லாதான் இருக்கும்.
பெயர் நல்ல பெயர் வச்சிருக்கீங்க, நட்சத்திரத்துக்கு ஏற்ற பெயர் வச்சிருக்கீங்க. ஏன்னா சுவாதி வந்து கருடாழ்வாருடைய நட்சத்திரம், நீங்க சுதர்சன சக்கரம் அவருடைய சுதர்சன பெருமாளுடைய பெயர் வச்சிருக்கீங்க. நல்ல பெயர், நல்லா இருக்குமா குழந்தைக்கு, ஒண்ணும் செய்யாது. குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒண்ணும் இல்லம்மா. ஹலோ ஓகே, ஹலோ கேக்குறீங்களாம்மா? ஓகே, குழந்தைக்கு நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கு என்ன? சரி ஓகே. இன்னைக்கு தொடர்புல இணைப்புல வந்த நபர் 2 பேர் திருப்பி இணைப்புல வந்திருக்காங்க. அடுத்த நபர் எங்க இருந்து அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்ன பேரு? ஸ்ரீராம். என்ன வயசு அவருக்கு? என்ன வயசு? அஸ்த நட்சத்திரம் 20 வயசு. சந்திரன் 5 செவ்வாய் 12, ராகு தசை நடக்கிறது. ராகு நல்ல இடத்துல இருக்கவருக்கு கன்னியாராசின்னா கல்வி எப்பவுமே சிறப்பா தான் இருக்கும், நல்லா இருக்குமே இருக்கு. கோச்சாரத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கு, சனி நல்ல இடத்துல தான் இருக்கு. என்ன அவர் எது படிக்கணும் விரும்புறாரோ அதை படிக்க வைங்க. நீங்களே புதுசா ஏதாவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்ன பொதுவாக அவருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், லா நல்லா இருக்கும். என்ன படிக்கிறார்? அதுல என்ன படிக்கிறார் கரஸ்ல? எம்பிஏவா பிபிஏவா? இது முடிச்சு லா படிக்கலாம், நல்லா இருக்குமா அவருக்கு. உழைப்பாளி பையன், வேலையும் பார்த்து படிக்கவும் செய்வார் இல்லையா? உழைப்பாளி, கன்னி ராசின்னு சுறுசுறு துருப்பா இருப்பாரு. வேலை பார்க்கறதுல எப்பவுமே 4 பேர் சுத்தி உட்காந்துருக்கும். உட்காந்துருக்கா? ஹலோ, பணம் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்கறா, வேலை பார்க்க சுத்தி 4 ஸ்டாஃப் இருப்பாங்க. இருக்காங்களா? லேடிஸ் லேடிஸ் இருப்பாங்க. சுறுசுறுப்பா இருப்பான் பையன். பூஸ்ட் நல்லா இருக்குமா அவருக்கு? என்ன சரி, தேங்க்யூ. உற்சாகத்துலதான் இப்ப அவங்க ஆபீஸ் உற்சாகத்துல படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்படித்தானே? ஆபீஸ்ல 4 பேர் நீங்க படிக்க சொல்ல பேர் படிச்சாரு அவரு. அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கா, படிப்பா, படிச்சாதான் மத்த எல்லாம் நல்லது நடக்கும் சொல்லியிருக்கோம். கரெக்டா பண்ணிருக்க, நல்லா இருக்கும். நல்லம்மா, ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவு திறக்கும். என்ன பையன், நான் என்ன சொன்னேன், அவர் வந்து சுறுசுறுப்பான பையன், பொறுப்பான பையன் சொன்னேன் இல்லையா? அதனால இது அதனாலதான் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு நிறைய பேர் ஊக்கப்படுத்தி தம்பி படி படின்னு சொல்லப்பே படிச்சு. நீங்க சொன்னா அவர் படிக்க மாட்டாரு, நண்பர்கள் சொன்னாதான் படிப்பாரு. கன்னிராசி அப்படி. என்ன ஒண்ணு கவலைப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிட்டு. நல்லதுமா, வணக்கம். சென்னை வந்து உற்சாகப்படுத்தினா படிச்சே இருப்பாங்க. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். புதன் இல்லையா? புதன் வந்து தூண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. சில ராசியினுடைய தன்மைகள், சில ராசி என்ன சொன்னாலும் கேட்காது. அந்த ராசின்னு சொல்ல வரும்ல, அப்புறம் அந்த ராசிக்காரனுக்கு கோவம் வந்துடும். இல்ல பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல, சொல்லலாமே, சும்மா சொல்லுங்க. நல்ல ராசிக்காரன் தான். மேச ராசி வந்து முன்கோபி. என்னது முன்கோபி? முன்கோபி யார் சொன்னாலும் கேட்பா, சரி சரி அவங்க மனசுல பட்டாதான் செஞ்சுட்டே இருப்பாங்க. சரி, மேசம் அப்படி. அதே மாதிரி ரிஷபத்துக்கு, ரிஷபம் வந்து எல்லாத்தையும் சரி சரிப்பாங்க, அவங்க போட்ட திட்டத்தை தான் செயல் வெட்டுறாங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு திட்டத்தை தீட்டுவாங்க. ஆமா, அவங்க திட்டத்தை தீட்டுவாங்க. இது ரிஷபம். அடுத்து மிதுனம். மிதுனம் பார்த்தா எப்படின்னா அவங்க குழந்தை மாதிரி தான், எல்லாம் சரி சரிம்பாங்க, கடைசியில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரைட், ஓகே. யாரு பின்னாடி தோல்லையே உட்காந்து போயிட்டு. அடுத்து நண்டு, கடகம். நண்டு வந்து எப்படின்னா அது வந்து வித்தியாசமான கேரக்டர். அது அவங்களே பலருக்கு வந்து பிளான் போட்டு கொடுப்பாங்க. சரி, பிளான் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் கேதர் பண்ணுவாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, சரி, எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் கேட்டு பிளான் பண்ணி அதுல எது சூட்சுமோ எதுவுமே அதை செயல்படுத்துவாங்க. அப்படி நண்டு ராசி, கடகம். ஆமா. அடுத்து சிம்மம். சிம்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்கள் வந்து தனக்கு எல்லாரும் கட்டுப்படணும். சரி, தனக்கீழ எல்லாரும் தனக்கு கீழே இருக்கணும், கீழே இருக்கணும். கீழே இருக்கிறால காலை விழுந்தா இவங்க சரிம்மா. ஓ, அப்படி கணக்கு. அப்ப சிம்மராசிக்காரங்கள்ட்ட காரியம் சாதிக்கணும்னா காலை விழுந்து காலை விழுது. கன்னி. கன்னி அதே மாதிரி சொன்னேன் பையன் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டு சொல்லிடுவோமே. கன்னி ராசி வந்து எப்பவுமே கேட்டீங்கன்னா அந்த 4 பேர் சுத்தி இருக்க பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். 4 பேர் சொன்னாதான் அவங்கள வந்து மகிழ்ச்சி படுத்தி. ஒரு வரி குணாதிசயம் ராசியை பத்தி கண்ணில வரைக்கும் நிப்பாட்டி இருக்கும். துலாம்ல இருந்து ஒரு நேரம் அட்டன் பண்ணிட்டு ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஹலோ, அனுபவம் உண்மை. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆமா, நிகழ்ச்சி தான். ஆமா, அவங்க அதை நீங்க சொல்லுங்க. சரி, பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க. என் மகனுக்கு கேக்குறேன். பேர் வந்து கன்னி. பேர் வந்து பார்த்தசாரதி. சரி, கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். வயசு என்ன பார்த்தசாரதிக்கு?
23 வயசு. கிருஷ்ண பரமாத்மா பேர்லயே வச்சிருக்கீங்க. பார்த்தசாரதி இல்லையா? கிருஷ்ணருக்கு தேரோட்டம். பரசாய் பெருமாள். பெருமாள் தேரோட்டியே அவர் தானே. தேரோட்டி கண்ணன் பார்த்தசாரதி. அந்த ரூபம். என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம் சொன்னீங்கம்மா? உத்திரம் கன்னியா. சூரியநாட்டு செவ்வாய் ராகு திசை நடக்குது. அவருக்குமா வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்குமா? அவர் உள்ளூர்லயே இருக்குன்னு நினைக்கிறாரா? வெளிநாட்டு தொடர்புல வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கா? உள்ளூர்லயே இருக்குன்னு நினைக்கிறாரா? எப்படி அதுதான் நான் சொன்னேன். அவருக்கு வெளியூர்லதான் வேலை, அவர் உள்ளூர்ல இருக்கார். நீங்க நல்லா அவருக்கு அடை தோசை இடியாப்பெல்லாம் பண்ணி கொடுக்கன்னு நினைக்கிறேன். நல்ல சாப்பாடு அவருக்கு, உள்ளூர் சாப்பாடு பிடிச்சு, திருநெல்வேலி சாப்பாடு பிடிக்கும் அவருக்கு. கன்னியாராசிக்காரங்க நாக்கு ருசியா சாப்பிடுவாங்க. அதனால அவர் வெளியூர் போனா அவர் ஓப்பனா கேட்டேன். சாப்பாடு பயமா கேட்டோன்னு வெளியூர்ல போனா சாப்பாடு கஷ்டப்படணும் பயப்படுறாரா? முயற்சி ஏன் எடுக்கல? அவர் மனசுல ஏன் முயற்சி எடுக்கல? அவருக்கு அம்மா பாசம் ஜாஸ்தி, தாய் பாசம். அம்மா பக்கத்துலயே உட்காந்து அம்மா 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 அம்மா. இப்ப வயசுதான் 21 எடுத்தவழியே அம்மா 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 அம்மா. நீங்க சொல்லுங்க, நீ வெளியூர் போயிட்டு வாப்பா, வெளியூர்ல வேலை வாய்ப்பு நல்லா இருந்தா தைரியமா இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா சரிம்பாரு. அதை ஒன்றை சொல்ல தெரியல அந்த பையனுக்கு. அவருக்கு வேலை வாய்ப்பு வெளியூர்லதான் நல்லா இருக்குமா? அப்படின்னு என்ன தம்பிதான் இருக்கானே உங்களுக்கு? இங்கே உங்களை பாத்துக்க யாரு சொன்னா பாதிக்கும்னு? கன்னி ராசி தம்பி நல்லா இருக்கும். யாரு சொன்னா புதுசா உங்களுக்கு? சரி, தம்பிதான் அண்ணன் மாதிரி இருப்பான். அண்ணன் மாதிரி இருப்பாரு. அவரு இருக்காரா இல்லையா? அப்ப அவருக்கு வந்து வேலை முடிஞ்சு சனி மகா தசை, தனி நல்ல தசை, ஒத்துமையா இருப்பாங்க. ஏகாதிபத்திய ராசின்னு பேர் இருக்கு. இது பேர் என்ன ராசி? ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்திய கன்னி மிதனம் ஒரே ராசியா இருக்குது. எப்பவுமே லைஃப்ல ஒத்துமையா இருப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க. ஒரு நாளும் பிரச்சனை வரல, சந்தோஷமா இருங்க, நல்லா இருப்பீங்க, நல்ல ஜாதகம். ஒரு வரியில் ஒரு ராசியினுடைய ஒரு குணாதிசயத்தை சொல்லிட்டே வர்றாரு ஐயா. இதுல கன்னி வரைக்கும் சொல்லுங்க. துளாராசிக்காரங்களுடைய துளாராசி எப்படின்னா அடுத்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு பணம் கேட்பாங்க. சரி, பேசுறதுக்கே பணம். பேசவே பணம். அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட அவர் பேசினார்னா உங்களை வச்சு அவருக்கு ஏதாவது காரியம், நல்ல காரியம் நடக்குமா, நல்லது நடக்குமா, லாபம் இருக்குமா? சும்மா பேச மாட்டாங்க. சும்மா பேச மாட்டாங்க. ரைட். அடுத்து விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னா படக்குன்னு பேசக்கூடிய ராசி தான். ஆனா பாசங்கள் ஜாஸ்தியா இருக்கும். விருச்சிக ராசியினுடைய குணங்கள் எப்படின்னா பாசம் இருக்கும், யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்க. தனுசு. தனுசு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே தெய்வீக ராசின்னு இருக்கும் இல்லையா? அந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து அவங்க புகழ்ந்து அவங்களை சொல்லணும். அவங்களுக்கு புகழ்ச்சி. புகழ்ச்சி வில்லோனை சொல்லால் வளை வளை. புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய மனிதர் கிடையாது. இருந்தாலும் தனுசு வந்து நிறைய புகழ்ச்சிக்கு அவங்க புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆமா, அப்படிங்கறது விரும்பக்கூடிய ராசி. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து மகரம். மகரம் விகட கவின்னு பேரு. மகர ராசி விகட கவி. விகட கவியில எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. அவங்கள சிரிக்க வச்சு வச்சு அவங்களோட குடும்ப விஷயத்துக்குள்ள தெரிஞ்சுப்பாங்க. அப்படி எதிராளி குடும்ப விஷயத்தை, எதிராளி குடும்ப விஷயங்களை சிரிச்சு சிரிச்சே வாங்கிடுவாங்க. அடுத்து கும்பம். கும்பம் வந்து அழுத்தமா இருக்கும். கும்பம் வந்து அழுத்தம் அழுத்தம் ஏதாவது சிந்தனையில ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு. கும்பம் வந்து அழுத்தம் திருத்தமா இருக்கும். பல விஷயங்கள் தெரியும், ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, வெளிப்படுத்துறது இல்லாம அப்படி நிறைய குணம் தழும்பாத ஒரு கதையா இருக்கும். மீனம். மீனம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழிவின மீனின் நழுவில மீன் அப்படிப்பாங்க. கழிவின மீனின் நழுவின மீன். நழுவின மீன் பிடி கொடுக்காம பேசுவாங்க யார்ட்டையும். எல்லாம் தெரியுமா கடைசி நேரத்துல நழுவிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது மீனத்தினுடைய கோலம். எல்லா விஷயத்திலயும் அவங்க அப்படி இருப்பாங்க. கண்டிப்பா. அதான் ஒரு 12 ராசி வச்சு ஒரே மனிதன், ஒரு மனிதன் 12 விதமான குணங்கள் இருக்காம பார்த்தீங்களா? ராசி 12, அந்த 12லுமே 12 குணமா ஒரு மனிதன் இருக்கான். ஆமா, புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா. இந்த 12 விதமான குணங்கள் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கு. அப்ப ஒரே மனித பிரிவுதான். அந்த மனித பிரிவா இருந்தாலும் 12 விதமான குணபேதங்கள் இருக்கு. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதே மாதிரி உங்களுடைய
எதிர்காலத்தை பற்றியோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஜாதகப்படி பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் எதுனாலும் செய்யலாமாங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து நம்பர் 24 சன்னதி தெரு, சிஎன் கிராமம், திருநெல்வேலி ஜங்ஷன் இந்த முகவரியில வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு ஐயா வந்து பார்க்கலாம். காலையில 10 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை அப்படிங்கிறது ஐயா ஜோதிடம் பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கு. இதை நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கலாம். 9443486722 இந்த தொலைபேசி எண் கீழே இருக்கும். இந்த மொபைல் நம்பர் நீங்க கால் பண்ணி பேசிட்டு வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன ராசிக்கல் போடலாம், என்ன கோவில்ல எப்படி சாமி கும்பிடலாம், என்ன கிழமை போகலாம், நட்சத்திரத்துக்கு படி போலாமா, கிழமைப்படி போலாமா, திதிப்படி போலாமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வேலை செய்யும். என்ன கல் மோதிரம் போடலாம், அது எந்த விரல்ல போடலாம், அது வெள்ளியில போடலாமா, தங்கத்துல போடலாமா, அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், எத்தனை கேரட்ல போடணும் அப்படிங்கிற விவரங்கள், நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கோவில் என்ன, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணுமா, அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணணுமா, சூடம் ஏற்றி கும்பிட்டா போதுமா, அர்ச்சனை பண்ணணுமா, மாலை சாத்தணுமா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அது எல்லாமே ஐயா பார்த்து தெளிவா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நீங்க செய்யும் போது அதுல இருந்து நீங்க உங்களுடைய நிவர்த்தி காலம் வந்து அடுத்த வாழ்க்கையின் வெற்றியை இலக்கு நோக்கி நகரலாம் அப்படிங்கிறது இதில் உள்ள முக்கியமான தாற்பயம். அதுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத கூறிக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல், தேவ பிரசன்னம் அப்படிங்கிற பகுதிக்குள்ள இப்ப நம்ம போவோம். நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் தேவ பிரசன்னம் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் இதை நம்ம பகிர்ந்துகிட்டே வரோம். இப்போ தேவ பிரசன்னம்ங்கிறது ஒரு கோவில்ல சாமி எப்படி இருக்கு, அந்த சாமி வந்து கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு, வரக்கூடிய பக்தர்களுக்கு கேட்கக்கூடிய அருளை வழங்கக்கூடிய நிலைமையில் இருக்கா, அருள் வழங்கக்கூடிய நிலைமையில் இல்லையா, அந்த கோவில்ல சுவாமியினுடைய ஆற்றல் தன்மை எப்படி இருக்கு, வெறும் பூடமா அல்லது கல்சிலையா மட்டும் இருக்கா, அருள் வழங்கக்கூடிய தெய்வ ஆற்றல் நிரம்பியதாக இருக்கா. எப்படி சொல்லலாம், ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு, அந்த டிரான்ஸ்பார்மர் இருக்கு, கரண்ட் சப்ளை இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மரா, கரண்ட் இல்லாத ஒரு வெறும் டிரான்ஸ்பார்மரா அப்படிங்கிறது கரண்ட் கண்ணுக்கு தெரியாது போல அந்த தெய்வ ஆற்றல் வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஒரு டெஸ்டரை வச்சு கரண்ட் இருக்கான்னு பாக்குறது போல சோழி பிரசன்னத்தின் மூலமாக தெய்வத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு, எத்தனை வோல்ட் கரண்ட் வருதுங்கிறது மாதிரி அது கால் பலத்தில் இருக்கா, அரை பலத்தில் இருக்கா, முக்கால் பலத்தில் இருக்கா, முழு பலத்தில் இருக்கா சுவாமி. அப்ப அருள்வாளிக்கும் தன்மை எப்படி இருக்கு, அப்படி குறைஞ்சிருந்தா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தேவ பிரசன்னத்தின் மூலமாக இதை கண்டுபிடிச்சு அதை சரி செய்து கொள்றதன் மூலமாக அந்த கோவில கும்பிடக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்மை விளையுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். அதனால ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் போதோ, வேற ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணும் போதோ, ஒரு கொடை கொடுக்கும் போதோ தேவ பிரசனத்தை பார்த்துக்கிட்டு தெய்வ உத்தரவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அதை செய்யறது நல்லது. சொல்லுங்கம்மா. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, 17 வயசு. ஓகே, அவருக்கு பிறக்கும் போது சனி மகா தசை முடிஞ்சு இப்ப புதன் தசை நடக்கிறது. புதன் நல்ல தசை தான். சனி கிரகம் கடந்த மார்ச் 6ஆம் தேதி வந்து பயிற்சியாகி இவருடைய ஜென்ம ராசிக்கு வந்திருக்கு. நல்லது, படிப்பு நல்லா இருக்கும். 2 வீலர் பார்த்து ஓட்டணுமா என்ன, சரியா? 2 விஷயம், வாகனங்கள் மெதுவா ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல நண்பர் சேர்க்கையா இருக்கணும், சரியா? நல்ல நண்பர் சேர்க்கையா இருந்தால் அவருக்கு படிப்பு நல்லா இருக்கும். சட்டம் சார்ந்த துறையில சிறப்பா இருப்பார். நீதிபதி ஆகக்கூடிய பலனே இருக்கு அவருக்கு. என்ன நல்லா இருக்குமா அவருக்கு? பல ஆலயங்களில் தெய்வத்தன்மை குறைவதற்கு முக்கியமான காரணம் அந்த கோவில்ல ஏற்றப்படக்கூடிய விளக்கு. அந்த விளக்குல வந்து சுத்தமான நல்லெண்ணெயில விளக்கேற்றலாம், சுத்தமான தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றலாம். கேரளா பூராமே தேங்காயை உடைச்சு அது தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அது தேங்காய் எண்ணெய் விளக்குக்கு சமம். நல்லெண்ணெய் சுத்தமான எள்ளுல இருந்து வரக்கூடியது. சுத்தமான பசு நெய்ல தீபம் ஏற்றலாம். இந்த 3 தீபம் வழிபாடு மட்டும்தான் கோவிலுக்கும் உகந்தது, வீட்டுக்கும் உகந்தது. இப்போ இந்த களி காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்கேற்றும் எண்ணெய் அப்படின்னு நான் எந்த தீப பிராண்டையும் நான் சொல்ல வரல. விளக்கேற்றும் எண்ணெய்னு ஒரு எண்ணெய் வந்திருக்கு. அது லிட்டர் 110 ரூபாயில இருந்து 140 ரூபாய் 150 ரூபாய் வரைக்கும் அது விற்கிறாங்க ஒரு லிட்டர். இவங்களும் நான் சாமிக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து அந்த தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வாங்கி கொடுக்குறாங்க. அதுலயே ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, இது உணவுக்கு உகந்தது அல்லன்னு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் படிச்சு பார்த்திருக்காங்களா பார்க்கலன்னு தெரியல. இது வந்து சாப்பிடுறதுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு தெளிவா போட்டிருப்போம். அதை வாங்கி நம்ம விளக்கேற்ற கொடுக்குறோம். அப்புறம் சென்டட், அதுல நிறைய சென்ட் ஆட் பண்ணி அதை விளக்கேற்றினா வாசனை வரும், அந்த வாசனை வரும், இந்த வாசனை வரும்னு சொல்லிட்டு பல்வேறு விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு எந்த விதமான பிராண்டையும் நம்ம இங்க சொல்லல. ஆனால் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய்யை தவிர இந்த மாதிரி குரூட் ஆயில் அதன் மூலமா தயாரிக்கப்பட்ட எரிப்பதற்கு மட்டுமே உகந்தது, சாப்பிடுறதுக்கு உகந்தது அல்லன்னு எந்த எண்ணெயில போட்டிருக்கோ அந்த எண்ணெயில தீபம் ஏத்தினால் கோவிலுக்குள்ள சாமி வராது. அதை தாண்டி உள்ள சாமி வெளியே போயிடும்.
இது என்னுடைய பிரசன்னத்துல நான் பார்த்து 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 பல 100 பிரசன்னங்களை பார்த்து அனுபவிச்சது. அதே மாதிரி வீட்லையும் சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நெய், இந்த 3 தவிர வேற எந்த உணவுக்கு சாப்பிடுறதுக்கு உகந்தது அல்லன்னு போட்டிருக்கிற எந்த எண்ணெயை விலை கம்மின்னு வாங்கி ஏத்தினாலும் பரம்பரையா உங்க வீட்டுல குடியிருக்கிற சாமி வெளியில ஓடிடும். கோவில்ல போய் விளக்கேற்றும் போதும் கோவில்ல விளக்கு அங்க விற்கிறாங்க, 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அரசாங்கம் கான்ட்ராக்ட் கொடுக்குது, அதெல்லாம் சரி. அதுல ஊத்தி இருக்கக்கூடிய நெய் தீபம்னு கொடுக்கக்கூடியதுல நெய் இருந்தால் வாங்கி போடுங்க. நெய் இல்லைன்னா அது டால்டா மிக்ஸோ மற்றபடியா பாமாயில் மிக்ஸோ இருக்கிறதாக என்னுடைய பிரசன்னத்துல பல கோவில்கள்ல நான் பார்த்து அது சரியில்லைன்னு வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியப்பட்டால் அதை நீங்க ஒதுக்கிட்டு நீங்க சுத்தமான நெய்யில கோவில்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. அது தெய்வத்துக்கும் நல்லது, கும்பிடக்கூடிய உங்களுக்கும் நல்லது. இது ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் இது பெருமளவில் 90% பல கோவில்களில் தெய்வத்தன்மையை குறைக்கிறதுக்கு இது முக்கிய காரணமா இருக்குங்கிறத என்னுடைய அனுபவ பிரசனத்தின் மூலமாக அறிந்த உண்மையை இப்ப மக்கள் முன்னாடி இது சொல்லியிருக்கோம். எந்த ஒரு வியாபார நிறுவனத்தையும் மனதினை புண்படுத்துவதற்கோ வியாபாரத்தை கெடுப்பதற்கோ இதனுடைய உள்நோக்கம் இல்லை. இது ஆன்மீகம் சார்ந்த அடிப்படை விஷயம்ங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.